இந்த ஏரிக்கரை சாலையை வந்து பார்த்தீங்கன்னாக்க, சுற்றிலும் வந்து அந்த சாலையை வந்து சமன் செஞ்சு, பாதுகாப்பான பயணத்திற்கு மின் விளக்குகள் அ ஆங்காங்கே அமைச்சுட்டு, மேலும் ஏரி சுற்றிலும் வந்து பார்த்தீங்கன்னாக்க, இந்த வேலிகள் அமைச்சு, அதையும் பாதுகாக்க வேண்டும். ஏரியில் இருக்கிற முள் புதார்கள், குப்பைகள் எல்லாத்தையும் அகற்ற வேணும். தூய்மை பாரத இயக்கம், அரசு துறை இந்த ஏரியில் இருக்கிற குப்பைகள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்க, அந்த மக்கும் குப்பை, மக்காத குப்பையாக பிரிப்பதற்காக வந்து பார்த்தீங்கன்னா, அதுக்குன்னு இயந்திரம் இருக்கு. அது கதிரிமங்கலம் ஊராட்சியில வந்து பார்த்தீங்கன்னா, மக்கள் சரியான ஒத்துழைப்பு கொடுக்காததால, அதை இங்க செயல்படுத்த முடியாததால, கதிரம்பட்டிக்கு அந்த மிஷின வந்து அங்க தயார் பண்ணிட்டு இருக்கோம். அங்க கட்டிடம் கட்டப்பட்டு வருகிறது. முழுமையடைஞ்சதும், இங்க இருக்கிற குப்பைகள்லாம் இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னாக்க, கதிரிமங்கலம் ஊராட்சியிலேருந்து அங்க கொண்டு போயிட்டு, அங்க மக்கும் குப்பை, மக்காத குப்பையா பிரிக்கலாம்னு சொல்லியிருந்தாங்க. இங்கேயே நம்மளுடைய மக்கள் வந்து ஒத்துழைப்பு கொடுத்திருந்தா, நம்ம இந்த ஏரியில கொட்டாம, எங்கேயும் கொட்டாம, அந்த மக்கும் குப்பை, மக்காத குப்பையா பிரிச்சிருக்கலாம். அத வந்து பார்த்தீங்கன்னாக்க, உரமாகவும் மக்கும் குப்பை உரமாகவும், மக்காத குப்பைகள வந்து பார்த்தீங்கன்னாக்க, அத வந்து பார்த்தீங்கன்னா, மறுசுழற்சிக்கு அது வந்து விற்பனைக்கும் அனுப்பிச்சு, அதுல வருவாயும் கிடைச்சிருக்கும் ஊராட்சிக்கு. இதெல்லாம் வந்து அ மக்கள் விழிப்புணர்வோடு இருக்கணும். நம்மளுடைய கதிர்மங்கலம் ஊராட்சி மக்கள் ஒற்றுமையும், விழிப்புணர்வும் மிகவும் அவசியம் எதிர்காலத்திற்கு. கதிர்மங்கலம் ஊராட்சியின் வளர்ச்சிக்கும், மக்களின் வளர்ச்சிக்கும் ஒற்றுமையும், பொது நலமும் மிகவும் அவசியங்க. பாருங்க எவ்வளோ தண்ணீர் இருக்கு. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, முள் புதார்கள் எல்லாம் சுத்தம் செஞ்சுட்டு, இதில வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய இது வளம். இந்த வளத்தில மீன்கள் வளர்க்கலாம். மேலும் வந்து பார்த்தீங்கன்னா, இத பாதுகாக்கலாம். இது ஊராட்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சுற்று வட்டாரத்துக்கு வந்து கூடிய நீர் ஆதாரம். இது மண்ணுல ஊறும்போது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, தண்ணீர் ஆங்காங்கே கிடைக்கும். பாதுகாக்க வேண்டியதுன்றது ஒவ்வொருத்தரும் வந்து புரிந்து கொள்ள வேண்டியது. இது எவ்வளோ சீக்கிரம் இத பராமரிப்பு பணிகள் அந்தந்த துறைகள் ஒற்றுமையோடு வந்து செயல்படுத்தினா நன்றாக இருக்கும். இது ஒரு முக்கியமான ஏரி நம்ம ஊராட்சிக்கு. இத இப்படியே நம்ம பராமரிக்காம விட்டோம்னாக்க, திருப்பத்தூர் ஏரி இப்ப எப்படி இருக்கோ அந்த மாதிரி ஆயிடுங்க. திருப்பத்தூர் ஏரி வந்து பார்த்தீங்கன்னா, மீட்டு எடுக்கிறதுக்கு இப்போலாம் மனுலாம் குடுத்து, இப்போ அதையும் பாதுகாக்க சுற்றிலும் வந்து குப்பைகள்லாம் அகற்றி, வேலிகள் அமைக்க ஏற்பாடு செஞ்சுட்டு, அது நடைமுறையில் இருக்குன்னு எனக்கு பதில் குடுத்துருக்காங்க. நம்மளுடைய ஊராட்சியும் வந்து பார்த்தீங்கன்னாக்க, இதுபோல பாதுகாக்கணும் சுத்தி வேலிகள் அமைச்சு. இந்த சாலையும் வந்து சரி செய்யணும். மின் விளக்குகள் பொருத்தணும். செடிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, தண்ணீர் ஊற்றணும். அ எல்லாம் வாடிட்டுருக்கு. அ எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, அவ்வப்போது வந்து வாரத்தில இப்போ வெயில் காலம்ன்றதால, அ வாரத்துக்கு 2 முறையாவது தண்ணீர் ஊத்தணும். இனிமேலாவது மக்கள் ஒற்றுமையோடு எங்கேயும் குப்பைகள் கொட்டாமல் அத தவிர்க்க வேண்டும். மேலும் மக்கும் குப்பை, மக்காத குப்பை தூய்மை பணியாளர் பிரிச்சு கொடுத்து, அவர்களும் வந்து பார்த்தீங்கன்னா, அது சரியான வழிகாட்டுதல் அவங்களுக்கும் கொடுக்க வேண்டும் ஊராட்சி நிர்வாகம். இந்த வீடியோவை பகிர்ந்து கொள்ளுங்கள். சம்பந்தப்பட்ட அனைவருக்கும், மக்களுக்கும், துறைகளுக்கும் நன்றி.